அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கு வெளியே சென்றாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா, அது செருப்பு தான். இப்படி நம்ம அணியக்கூடிய இந்த செருப்பின் மூலமாக பார்த்தீங்கன்னா, நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான ஒரு உண்மை. அதாவது செருப்பு அணிவதனால கிடையாது, இந்த மாதிரி நம்ம தவறாக செய்யும் பொழுது அதனால் நமக்கு பல துரதிர்ஷ்டங்களும் கஷ்டங்களும் நமக்கு வரும் அப்படிங்கிறது. அதனால் செருப்பு அணிகிறவர்கள் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்து இந்த மாதிரியான தவறுகளை நீங்கள் செய்வீங்களா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இனிமேல் அந்த தவறுகளை செய்யாமல் தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா இதனால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவாறான கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம ஒரு சிறு தவறுகளை தெரியாமல் கூட செய்யவே கூடாது. நம்ம செய்யக்கூடிய அந்த சிறு தவறு கூட நமக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்திவிடும். எதிர்காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளப் போகின்றோம் என்பதை உணர்த்துவதற்காகவே நமக்கு சில அறிகுறிகளை அந்த ஆண்டவன் காண்பித்து கொடுப்பார். அந்த வரிசையில் தான் செருப்பு பற்றிய சில சாஸ்திர ரீதியான விஷயங்களை இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு நான் சொல்லவிருக்கின்றேன். இதையெல்லாம் செய்தால் நல்லது நடந்து விடுமா, பணக்காரர் ஆகிவிடுமா என்று யோசிக்காதீங்க. வாழ்க்கையில் நல்லபடியாக இதை பின்பற்றினால் வாழலாம். அதற்காகத்தான் முன்னோர்கள், அதாவது நமக்கு நன்மை நடக்குமா அப்படிங்கிறது வேறு விஷயம், தீமை நடக்காமல் இருக்கணும். அதற்காக நம்ம சில சம்பிரதாயங்களை பின்பற்றி வருவது தான் நல்லது. ஏன்னா தீமை நடக்கலைன்னாலே அதுவே நமக்கு ஒரு பெரிய நன்மை தான். அதை நல்லா தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் அதற்காகத்தான் நல்ல விஷயங்களை எல்லாம் அனுபவித்து ஆராய்ந்து சொல்லி வைத்து சென்றுள்ளார்கள். அதிலிருந்து ஒரு சில நல்ல விஷயங்களை இன்று நாமும் தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறது. மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம நினைப்போம் காலில் போடக்கூடிய செருப்பு தானே, அதில் என்ன இருக்குது, அது எப்படி போட்டால் என்ன என்று நம்ம அலட்சியமாக நினைக்கவே கூடாது. நம்முடைய கையில் எப்படி ரேகைகள் இருக்கிறதோ அதே போல் பார்த்திங்கன்னா காலிலுமே ரேகைகள் இருக்கின்றது. நம்முடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியது கைரேகை மட்டுமல்ல, கால் ரேகையும் தான். ஏன்னா இந்த பூமியில் நம்மளுடைய கால் பாதம் தான் பார்த்திங்கன்னா தரையோட தரையாக படிந்து நம்ம நடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த கால் ரேகை வழியாக பார்த்திங்கன்னா உடம்புக்குள் கெட்ட சக்திகள் ஊடுருவாகக்கூடிய அந்த முக்கிய ஒரு இடம் என்றாலும் அந்த பாதம் தான். அந்த பாதத்தின் வழியாக எதிர்மறை ஆற்றல்கள் நம் உடம்புக்குள்ளே செல்லும். இப்படிப்பட்ட பாதங்களை பாதுகாக்கும் காலணிகள் மீதும் கொஞ்சம் கவனம் வைப்பதில் தவறொன்றும் கிடையாது. நம்ம கண்டதை பார்த்திங்கன்னா காலில் மிதிச்சுட்டு வீட்டிற்குள்ளே வந்தாலுமே அதுவே நமக்கு தத்திரம்தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடக்கூடிய செருப்பு நம்ம வாங்கி போட்டாலுமே இந்த தவறுகளை செய்தோம்னா நமக்கு அந்த செருப்பு போட்டும் பலன் இல்லை அப்படிங்கிறது. முதல் தவறு பார்த்திங்கன்னா வருடக்கணக்கில் பயன்படுத்தி தேய்ந்து போன செருப்புகளை மாற்றாமல் அப்படியே போடுவது ரொம்ப தவறு. ரொம்பவும் தேய்ந்து போன செருப்பை அணிபவர்கள் தரித்திரத்தின் பிடியில் சிக்கிக்கொள்வார்கள். புதியாக வாங்கி செருப்பு ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா அல்லது ஒரு சில மாதங்களில் ஏதோ ஒரு காரணத்தில் அறுந்து போய்விட்டது எனும்போது அதை ஒரே ஒரு முறை தைத்து போடலாம். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பிஞ்ச செருப்போ அதை பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுக்கிட்டு போவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு நமக்கு நல்லா தான் தெரியும். ஏன்னா இப்போ தான் வாங்கியிருப்போம், பிஞ்சிருக்கும், அதை சரி பண்ண மாட்டோம், அதை வச்சு ஒப்பேத்தலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நமக்கு தீங்கு விளைவித்து விடும். ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம அவசரமாக போகிறோம்னாலும் அந்த இடத்துல நம்ம காலை தடுக்கி விட்டுரும். இல்லை பலவாறான துன்பங்களுக்கு இது ஒரு காரணமாக மாறிவிடும். அப்போ நடந்து போகிறதற்கும் சரியாக நடந்து போக முடியாது. செய்கிற கவனம், ஏதாவது ஒரு வேலையில் கவனம் செலுத்துகிறோம்னா நம்ம அந்த வேலையை சிந்திச்சுக்கிட்டு நடந்து போகிறோம்னா அதில் நமக்கு சிந்தனை இருக்காது. இந்த செருப்பின் பற்றிய கவலை தான் நமக்கு ஏற்பட்டுவிடும். அதனால் நீங்கள் புதுசாக வாங்கினாலுமே அந்த செருப்பு சரியில்லைனா அதை சரி பண்ணிவிட்டு போடுங்க. இல்லைனா அதை போடாமல் வேறு ஒரு செருப்பு போடுவது தான் சிறப்பு. புதிய செருப்பு வாங்க முடியாத சூழ்நிலையில் அவசரத்திற்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை கிழிந்த செருப்பை தைத்து போடலாம். சில பேர் கிழிந்து தைத்து அந்த செருப்பில் தையல் போடுவதற்கே இடம் இருக்காது. அப்படி அந்த செருப்பை தைத்து போடுவார்கள். கேட்டால் சிக்கனம் என்பார்கள். அது பேர் சிக்கனம் இல்லை, கருமித்தனம், கஞ்சத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஒரு தவறு. அதாவது நம்ம பார்த்திங்கன்னா பலவாறான விஷயங்களுக்கு வெட்டி செலவு பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய தேவைக்கென்று இப்போ நல்ல ஒரு ஆடை, பார்ப்பதற்கு நன்றாக தெரிவதற்கு நமக்கு ஆடை, செருப்பு இதெல்லாம் தான் ஒரு மனிதனுடைய தோற்றத்தையும் சரி குணத்தையும் நல்லபடியாக வைத்திருக்கும்.
நம்ம ஒரு மாதிரியை ட்ரெஸ் பண்ணிவிட்டு, அழுக்கான ட்ரெஸ் பண்ணிவிட்டு, கிழிஞ்சு போன ட்ரெஸ் பண்ணிவிட்டு, செருப்பு பிஞ்சு போய் இப்படி போகிறோம்னா நமக்கு அது ஒரு விதமான எதிர்வினையை கொடுத்து விடும். அதனால் பார்த்தீங்கன்னா எப்போதும் நல்லா குளித்து நல்ல ஆடைகளை உடுத்தி நம்மளை பராமரித்து கொள்வது நல்ல ஒரு வைப்ரேஷனை நமக்கு தக்க வைத்து கொள்ளும். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை அது கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த மாதிரி செருப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிழிஞ்சு போச்சுன்னா அதை பயன்படுத்தாதீர்கள். அப்படி செருப்பை தைத்து மீண்டும் போடக்கூடிய நேரம் வருகிறது என்றால் உங்களுக்கு கஷ்டகாலம் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறியாகத்தான் இது இருக்கும். அதனால் அதை தச்சு போடாமல் வேறு ஒரு செருப்பு வாங்கி போடுங்க. விலையானது குறைவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா புது செருப்பே வாங்குங்க. உங்களுக்கு அந்த செருப்பு சரியில்லை, பிஞ்சிருச்சு அப்படிங்கிற சூழ்நிலையில் அதை மாற்றி விடுவது தான் மிகவும் நல்லது. எப்படியாவது கிழிந்த செருப்பை தூர போட்டு விட்டு புது செருப்பை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய செருப்பை வாங்கிய பின்பும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பிஞ்ச செருப்பையும் வீட்டில் கூடயே வச்சுருப்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா கிழிந்த செருப்பை உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கிற ஒரு விஷயந்தான் அது. அதை தூர போடாமல் அது பாட்டுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வைத்துக்கொள்வதும் ஒரு தவறான விஷயந்தான். ஏன்னா ஒரு பொருள் சேதம் ஆயிடுச்சுனாலே அந்த இடத்துல அது எதிர்வினையை கொடுக்கக்கூடியது. அதை சரி பண்ணணும், இல்லைன்னா அதை பார்த்தீங்கன்னா நம்ம தூர போட்டு விடுவது தான் மிகவும் நல்லது. ஏன்னா அது அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணாமல் வைக்க பார்த்தீங்கன்னா அது தத்திரம் ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும். அதனால் தயவு செய்து இந்த தவறை மட்டும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. அதுபோல் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ உங்களுடைய செருப்பை சுத்தமான தண்ணீரில் பார்த்தீங்கன்னா கழுவி விட்டு பயன்படுத்துவது மிகவும் நல்லது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம செருப்பு புதியதாக வாங்கியிருந்தாலும் சரி, பயன்படுத்தக்கூடிய செருப்பாக இருந்தாலும் சரி, அது செருப்பு துளைந்தால் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம எங்கிட்டாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், இல்லை நம்ம வீட்டில் இருக்குது, இல்லை எங்கே இருந்தாலும் சில நேரத்தில் அந்த செருப்பானது நமக்கு துளைந்து விடும். ஒன்று நம்மளே மிஸ்டேக்காக வச்சுட்டு போயிடுவோம், இல்லைன்னா யாராவது அதை மாட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி நம்ம அதை மறதியாக விட்டுட்டு போகிறோம், இல்லை யாராவது வந்து எடுக்கிறாங்கன்னா நம்மளுடைய கர்மா அந்த நேரத்தில் துளைந்து போகிறது என்று நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி நீங்கள் வாங்கி அந்த புது செருப்பு துளைந்து விட்டது என்றால் ஏதோ ஒரு தீராத கஷ்டம் உங்களுக்கு இருந்த ஏதோ ஒரு கர்மம் மூலம் அது உங்களை விட்டு கழிந்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதை நினைத்து கவலைப்படாதீர்கள். புதிய செருப்பை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா நமக்கு அதாவது ஒரு விஷயமானது நம்மிடமிருந்து செல்லுதுன்னா அதை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடாது. நம்ம பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் நார்மலாக அதை பராமரித்து நல்லபடியாக தான் வச்சுருப்போம். ஆனால் அதை மீறியும் போகுதுன்னா அந்த இடத்துல இறைவன் நம்மளை அதில் இருந்து ஒதுக்குறாரு. அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா எத்தனையோ செருப்பு இருந்தாலும் நம்மளுடைய செருப்பு மட்டும் அந்த நேரத்தில் காணாமல் போகுதுன்னா நம்மளுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்கான ஒரு வழியாக அது கருதப்படுகிறது. அதனால் பெரிதாக அதை நினைத்து கவலைப்படாமல் வந்த கஷ்டம் போயிடுச்சுன்னு நிம்மதியாக அடுத்த கட்ட உங்களுடைய வேலையை பார்ப்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அதனால் பெரிதாக அதை நினைத்து கவலைப்படாதீங்க. அவ்வளோதான், அது போயிடுச்சு, தொலைந்து போயிடுச்சுன்னு விட்டுட்டு அடுத்த கட்ட வேலையை பாருங்கள். புது செருப்பு வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. சாஸ்திர ரீதியாகவும் நம்மளுடைய முன்னோர்கள் கூறியுள்ள ஒரு கூற்று. எந்த ஒரு பொருள் அது நம்ம கூட இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளை அறியாமலேயே அது நம்மளை விட்டு சென்று விட்டது என்றால் அது நமக்கான அந்த துன்பத்தை நம்மிடமிருந்து விலக்குவதற்கான ஒரு அறிகுறி தான். அதனால் அதை பிடிச்சி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காமல் நம்ம அதை விட்டு விலகி மூவ் ஆன் பண்ணுவது தான் மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா அதாவது மனிதர்கள் நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மளை விட்டு பிரிந்து சென்று நிறைய பேர் தாங்க முடியாத துக்கத்தில் இன்னமும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை மூவ் ஆன் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த துன்பம் தொடர்ந்து கொண்டே வரும். அதை ரியலைஸ் பண்ணி இவங்க மூவ் ஆன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த துன்பமெல்லாம் போயிடும். இவங்களும் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். அதனால் அது புரிஞ்சுக்கோங்க. எது நம்மை விட்டு சென்றதோ அது நமக்கானதல்ல. அது இறைவன் எடுத்துக்கொண்டான். நம்மிடம் உள்ள அந்த கஷ்டத்தை அவன் எடுத்துக்கொண்டான் அப்படிங்கிறத நினைத்து கொண்டு வேறு வழியில் உங்களுக்கு என்ன பொருள் உங்களுக்கானதோ அதை மட்டும் தேடி செல்லுங்க. அவ்வளோதான். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தொலைந்ததை நினைத்து இல்லை கிடைக்காத நினைத்து வருந்தி கொண்டு இருப்பதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
எதுவாக இருந்தாலும் அது வரணும்னு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சேரும். அதனால் இந்த பதிவின் மூலமாக நம்ம கூறுவது, செருப்பை பயன்படுத்துவது நீட்டாக பயன்படுத்துங்க. இல்லை உங்களுக்கு செருப்பு நல்லா இல்லைன்னா அதை தூர போட்டுருங்க. செருப்பு உங்களை விட்டு தொலைந்தாலும் அந்த தொலைந்ததை நினைத்து கவலைப்படாமல் நமக்கு வந்த கஷ்டம் தொலைந்து விட்டது அப்படின்னு சந்தோஷமாக வாழுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய செருப்பு தொலைஞ்சிருச்சு, சரி வேறு செருப்பு எடுத்துடலான்னு பார்த்தீங்கன்னா, தொலைந்த உங்களுடைய செருப்பின் காரணமாக எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களுடைய புது செருப்பை ஒருவர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த காலணியை இன்னொருவர் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப தவறு. விளையாட்டிற்காக கூட அடுத்தவர்களுடைய செருப்பை மாற்றி போட்டு கொள்ளாதீர்கள். அது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது, நமக்கு நன்மை கொடுக்காது. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு தகவலோடு இந்த பதிவினையும் நிறைவு செய்து கொள்கிறேன். மேலும் பல தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.